ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது நியூட்ரிஷன் ரிச் ஓட்ஸ் இட்லி. இந்த ஓட்ஸ் இட்லி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபைபர் ரிச் இட்லி இது வந்து இதில் நிறைய சால்யூபிள் ஃபைபர்ஸ் வந்து இதில் நிறைய கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதில் விதவிதமான நம்ம ரெசிபீஸ் வந்து பண்ணி சாப்பிட்லாம். அதில் இந்த ஓட்ஸ் இட்லி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடாயில் நான் வந்து ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 கப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 கப்ஸில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12லேருந்து 16 இட்லி கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து 2 கப்பு ஓட்ஸை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கருகாமல் நம்ம வந்து நல்ல கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதே கடாயிலே நம்ம வந்து கோதுமை ரவை 1/2 கப் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே வந்து நம்ம ரெண்டுமே மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப்பு ஓட்ஸுக்கு ஒரு 1/2 கப் வந்து கோதுமை ரவை வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே இந்த மாதிரி ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கருகிடாமல் கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஓட்ஸ் மிக்சரோட இந்த கோதுமை ரவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஓட்ஸையும் அந்த கோதுமை ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த பேன் இருக்கு இல்லையா, இதே பேன்லேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப மினிமமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு இதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வந்து முந்திரி பருப்பு நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகவும். இது வந்து நான் க்ரீன் சில்லிஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைன் சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ். இந்த இட்லிக்கு காரம் வந்து இந்த க்ரீன் சில்லி தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கறி லீஃப் போட்டுட்டு அதையும் நம்ம ஸ்ப்ளட்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் கொஞ்சம் இது ஆறவும் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிடலாம். இது கூட இப்போ வந்து 2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இதில் இந்த கொஞ்சம் ஆறின பிறகு தான் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஆட் பண்ணி நம்ம தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஓட்ஸ் மிக்சரில் வந்து அதை நம்ம ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த தயிருக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு மொத்தமாக இது இப்போவே ஆட் பண்ணிவிட்டு, அது கூட ஆப்ஷனல் தான், நான் இப்போ வந்து ஆப்ப சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இட்லி நமக்கு. ஸோ அது ஆப்ஷனல், நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த தயிர் மிக்சரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஓட்ஸ் மிக்சரோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தாளிப்பு வந்து சூடாக இருக்கும் போது தயிர் ஆட் பண்ணிடக்கூடாது, அது வந்து நல்லா இருக்காது. நல்லா அது கொஞ்சம் ஆறின பிறகு தான் அந்த தயிரை ஆட் பண்ணி அதை வந்து நம்மளோட ஓட்ஸ் மிக்சரோட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடியில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அங்கங்கே லைட்டாக மிக்ஸ் ஆகாமல் அப்படியே நின்று போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி இப்போ வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஆப்ஷனல் தான், கேப்சிகம் இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வெறும் கேப்சிகமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட இட்லிக்கு. கேப்சிகம்க்கு பதிலாக நம்மளோட வெஜ்ஜீஸ் வந்து எது இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இட்லி ஸ்டீமர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த மிக்சரை வந்து நம்ம ஊற விடணும். ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டோன்னா ரொம்ப நல்லா இல்லாமல் ஆகிடும், ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் நம்மளோட மிக்சர். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க இட்லி பிளேட்டில் வந்து இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ்க்காக நம்ம கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருந்தோன்னா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நார்மலாக இதே மாதிரி இட்லி ஊற்றிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஒரு 9 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இட்லி ஸ்டீமரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட டேஸ்டியான ஓட்ஸ் இட்லி இப்போ ரெடியாக இருக்கும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்களா, நல்லா அழகாக குக் ஆகிருக்கு. இது சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இதோட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக வெள்ளை தேங்காய் சட்னி வைப்போம் இல்லையா, அந்த தேங்காய் சட்னி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓட்ஸ் இட்லியோட. இந்த ஓட்ஸ் இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிட் லாஸ் ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.